வா என்ன ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டு பாருங்க. பரமா வர்த்தா சொல்லு, வர்த்தா வர்த்து பரமா வர்த்து. நல்லா இல்ல, வேற இதுவும் நல்லா இல்ல. இன்னும் கொஞ்சம் நம்பரும் அதிகமா வரும். ஆனா கூட்டம் இருக்குடா, இதுவே கூட்டம் தான்டா. இன்னும் கொஞ்சம் தான் அதிகமா வரும். நம்ம ஆகாய கங்கால குளிச்சுட்டு மேலே ஏற கிளம்பிட்டு இருக்கோம். இப்போதான் முக்கியமான டாஸ்க்கு மேலே ஏறுறதா. இப்போ நீங்க சொல்லு, நம்ம குளிச்சு முடிச்சிட்டோம். 1000 ஸ்டெப் இருக்கான்னு சொல்லி நாங்கள் எண்ணி பார்த்துட்டு ஸோ 1000 ஸ்டெப் இருக்கான்னு நாங்கள் உங்களுக்கு எண்ணி கன்ஃபார்ம் பண்ணி போகிறோம். கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க்கை நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஷர்ட் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. வண்டியில வச்சு போக வேண்டியதுதான். இறங்கும் போது ஈஸியாக இறங்கிட்டோம். இப்போ ஏறுறது தான் பிக்கஸ்ட் டாஸ்க். அவன் மோத்திஸ்ராஜ் எண்ணிட்டே போகிறான். திருப்பி கீழே எண்ணின்னு போ. 100 படிக்கட்டு வந்துச்சா? இது வரைக்கும் 100. நீ கால் வச்சிருக்க? ஆமாம். அப்போ நான் என்றா 1 2 3 4. என்ன ஆகும் பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு. இதுதான் நாங்கள் ஏறி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ஏறிட்டு இருக்கோம். வாங்க பாருங்க, இன்னும் வேக்கவே இல்லை. ஐயோ 27 28 அவ்வளோதான். அந்த 29 30 இருக்குன்னு மட்டும் பாருங்க. பரமேஷ் 4 சொட்டு தண்ணி வரலாதே. இன்னும் இந்த ஸ்டீப் ஏறணும் கைஸ். செம்ம ஸ்டீப்பாக இருக்கு. Motish, how is the Josh? How is the Josh? 0. இதுதான் மெதுவாக ஏறணும். சும்மா நம்ம சொல்கிறாங்க. இது 86 87 88. அப்புறம் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். 400. இன்னும் நெக்ஸ்ட் பரமேஷ் தான் ஸ்டார்ட் பண்ண கட்டி. செம்ம டீப்பாக தெரியுது அங்கே பாரு. கீழே செம்ம ஸ்டீப் கைஸ். ஆனால் ஐஸ் வாட்டரில் குளிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு இன்னும் வேக்க ஆரம்பிக்கலை. லக்கீலி. மத்தீஷ், அது வரைக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ்? 500. போடு. இப்போ இன்னும் பாதி தூரம் இருக்கா? 1000 வந்துடும் போலையா? இறங்கும் போது தெரில, ஏறும்போது தான் தெரியுது. ஓகே, நான் மஜாவாக இருக்கா? அடிக்கடி நாமக்கல்ல இருந்து ஆளை கூட்டு வந்துடும். இதெல்லாம் எங்க தோட்டம் மாதிரிடா. இந்த ஷூ வந்து நல்லா இருக்கு அங்கிள் அப்படி பேசிட்டு போயிடுவான். இந்த டர்ன்ல இருந்து கண்டிப்பா எல்லாருக்கும் வேர்க்க ஆரம்பிச்சு. யூட்டன் படம் மாதிரி சொல்றேன். இதுதான் நம்ம ஏறி வந்த பாதை காய்ஸ். ஏறி இந்த பாதையை மாற்றக்கூடாது. போன கண்டென்ட்ல பரமா சொன்னது never forget your roots சொன்னேன். ஆமாம், மரத்து வேற பார்த்து தானே சொன்னேன். நெட்டை பாருங்க ப்ரோ, நெட்டை எவ்வளோ நெட்டா இருக்கு. மேலே ஏறி செல்ஃபி எடுப்போம் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்டீப்பை ஏறி வந்தோம்னா ஆஃப்டர் 800 ஸ்டெப்ஸ், ஐ மீன் ஆகாய கங்காலேருந்து 800 ஸ்டெப்ஸ் நாலு ஏறி வந்தோன்னா இங்கே ஒரு சூப்பு கடை இருக்கும். எல்லா மூலிகை சூப்பும் இங்கே இருக்கும். இங்கே வந்தேன்னா கன்ஃபார்மாக சூப் ட்ரை பண்ணி பாருங்கள்.
திஸ் இஸ் தட் சூப்பு கடை. ஏரி வந்ததில் இலைப்பாயிறாங்க. ஃபஸ்ட்டு மோர் வாங்கியிருக்கோம். மோர் ஆஸ் யூஷுவல் தான் இருக்குது. உப்பு கம்மியாக இருக்குது. கரெக்டாக தானே கம்மியாக அப்போ கம்மி ஜாஸ்தின்றது ஒருத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ் தான். திஸ் இஸ் மூலிகை சூப் கைஸ். நல்லா சூடாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். செம்ம சூடாக இருக்குது. பயமாக இருக்கா? நாக்கு நல்லா இருக்கு. ஆமாம் லைட்டாக இப்படி தான் இருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து மலை வாழைப்பழம். இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது தோல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மலை வாழைப்பழத்துக்கும் நம்ம ஊர் பக்கம் ஏமாற்றி கொடுக்குற வாழைப்பழத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்குது. சின்னதாக வரும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் உள்ள சீடு இருக்கணும்ல. மலை வாழைனா மலை பழம்னா கொஞ்சம் பிச்சு கொடு கையில். அப்படியே தருவாங்க. ஸ்வீட்னஸ் இருக்கு. நேற்று சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான். சின்னதாக இருக்கும். ஆல்ரெடி ப்ராப்ளம்டா. எனக்கு செட் ஆகாது. நல்லா இருக்கு. அதே மாதிரி லெமன் ஜூஸ் குடிச்சோம், மோர் குடிச்சோம், மூலிகை சூப் குடிச்சோம். எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம் இப்போ அடுத்த ரவுண்ட் நான் ஒரு ஜூஸ் மட்டும் போக போகிறேன். நானும் கட் ஆஃப். கட் ஆஃப். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். இங்கேருந்து அவர் செக் பண்ண இடம் இருக்குல்ல, அதெல்லாம் கணக்கில் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் வராது? ஸோ ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். கேட்லாம் தெரியுது. சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ஆகாயகங்கா ட்ரெக். 4 souls living. உயிரோட வந்துட்டோம். ஒத்திஸ் உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம மற்ற இடத்துக்கு போயிட்டு இங்கெல்லாம் வரத்துக்கு உனக்கு பெருசாக இருக்காது. இப்போ நீங்கள் பெரும் புழு ஃபயர் அப்படின்றீங்க. புழு ஃபயரை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால ரொம்ப கஷ்டம் தெரியல. என்ன மூச்சு மட்டும் வாங்குது, ஏன்னா வயசு. அதுதான் தொப்பை பெருசாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக. குழந்தைங்க லேடிஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகிறாங்க. நம்ம தான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். அப்படிலாம் இல்லை, நாங்களும் டயர்டான மாதிரி சும்மா வீடியோ காட்டுறோம். மற்றபடி நாங்களாம் ஃபுல் எனர்ஜி. ஆனால் அவ்வளோதான் ஸ்டெப்ஸிங்கெல்லாம். ஸ்டெப்ஸிங் எனக்கு கிடையாது. எவ்வளோ இருந்துச்சு? ஸோ கைஸ் சமாளிக்கு வந்தாச்சு. ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. நாங்கள் நடுவில் வ்ளாக் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை கவுண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக நாங்கள் 1046 வரைக்கும் என்ன. ஆமாம், டோட்டலாக சொல்கிறது 1100 சம்திங். இது வெளியே பார்த்தா தெரியும். இப்போ போர்டில் பார்த்து சொல்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா எண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இறங்கும் போது எங்களுக்கு 1000 படி இருக்கிறதே நாங்கள் நம்பலை. அதனால ரிட்டர்ன் வரும்போது இன்னும் ஆமாம் கிராஸ் வெரிஃபை பண்ண கவர்மெண்ட்டை. பட் தே ஆர் ட்ரூ. ஸோ கைஸ் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 1196 படிக்கட் கொண்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தப்பான்னு தெரியல, நாங்கள் நடுவில் கவுண்ட் மிஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்ராக்ஸா நீங்களும் பெரிய யூடியூபர். அது கைஸ் பார்த்தீங்கன்னா 1060 படி ஏறும்போது தான் கஷ்டம். ஏறினதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. 1060 படி நாங்கள் ஏறி வந்தோம். அப்போல்லாம் அதாவது மாடு வந்துடுச்சு அப்படியே கத்தி விளாக் பண்ண முடியும். இங்கே பாருங்க, ஏறி ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்கோம். இப்போல்லாம் கால் எங்களுக்கு வலிக்கல. அதே மாதிரி தான் ஏறும்போது தான் கஷ்டம். ஏறினதுக்கப்புறம் கஷ்டம் கிடையாது. மொதப்படி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். மொதப்படி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். தம்பி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அவரோட டைலாக் கண்டிப்பா டயர்டா தான் இருக்கும். இவனெல்லாம் சும்மா போய் சொல்லிட்டு ஃபேக் மோட்டிவேஷன் கைஸ். இன்ஸ்டாகிராம்ல தர மாதிரி எப்படா உட்காருவோன்னு எனக்குலாம் தோணிட்டு இருந்துச்சு. சக்சஸ்ஃபுல்லி ஆகாயகங்கா ஏறி இறங்கி குளிச்சுட்டு வந்துட்டோம். This is number falls in Colleagues. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு இங்கேருந்து இப்படி நடந்து இவ்வளோ தூரம் போகணும். நாங்கள் இங்கேருந்தே பார்த்துட்டோம். A few moments later. கீழே இறங்கி பண்ணிக்கலாம் போ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருவிக்கு போகிறோம். நம்ம அருவி பேர் ஏன் அப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே போனது தெரிஞ்சுப்பீங்க. இங்கே தான் டிக்கெட் கவுண்டரு. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு ரொம்பலாம் நடக்க வேணாம். இங்கேருந்து கொஞ்சம் எவ்வளோ தலை ஒரு 700 மீட்டர் இருக்குமா, ஒரு 700 மீட்டர்ஸ் வாக் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம அருவிக்கு நம்ம ரீச் ஆயிடும். பிடிச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை பிடிச்சதை வச்சுக்கணும். அப்படியா?
அந்த நிக்க முடியாதுடா ஆ. ஸ்போர்ட்ஸா வரும்னு அர்த்தம்டா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வெயில் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்புறம் ரூம் போய் திருப்பி தண்ணி தான். ஸோ திஸ் இஸ் நம்ம அருவி கைஸ். தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்த்தாலும் ஆகாய கங்கையில் இருந்த அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் நம்ம இதில் போய் குளிக்க போகிறோம். கொல்லிஸில் ஆகாய கங்கை, நம்ம அருவி, மாசிலாமணி ஃபால்ஸ், அப்புறம் மாசிலாமணி படம்டா. மாசிலா ஃபால்ஸா? மாசிலா ஃபால்ஸ். மாசிலா ஃபால்ஸ், ஆகாய கங்கை. ஆகாய கங்கை ஃபேமஸ்ஸு. இது நம்ம அருவி. இது வந்து உங்களுக்கு ட்ரெக் இல்லை. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஆகாய கங்கையெல்லாம் நீங்கள் 1000 ஸ்டெப் இறங்கி போகணும். அதுதான் பிரச்சனை. 100 வராது. 30 ஸ்டெப் இருந்தாலே பெருசு. போகும்போது எண்ணி சொல்றேன். ஸோ இவ்வளோ அந்த அளவுக்கு போஸாகவும் இல்லை, தண்ணியும் நிறைய இல்லை. ஆனால் இங்கேயும் நம்ம குளிக்க தான் போகிறோம். ஏன் நம்ம அருவின்னு சொன்னா இங்கே பாருங்க, கூட்டமே அவ்வளோ, நம்ம மட்டும்தான் இருக்கு. அதனால தான் நம்ம அருவி. நல்லா வேகமாக தண்ணி ஏய், அது எப்படி அப்படி ஆகும்? guys, நம்ம அருவின்னு இந்த அருவியில் நம்ம மட்டும்தான் இருக்கும். அந்த இது நம்ம அருவி. ஆனா இதுல தண்ணி எங்க இருந்து வருதுன்னு தெரியல நமக்கு. தண்ணி மேல இருந்து பிரைவேட் பார்க் மாதிரி நம்ம மட்டும்தான் இருக்கும். அதனால இது நம்ம நாங்க நல்லா குளிச்சுட்டு வந்துட்டோம். மஜாவான குளியல். என் ஃபேஸை பார்த்தீங்கனாலே பிரைட்டாக இருக்கும். நான் பிரைட்டா இருக்க மாட்டேன். பரமேஷ் பக்கத்துல இருந்தா பரமேஷ் பிரைட்டா இருப்பான். ரேசிசம் இல்லை கைஸ், ரேசிசம் தவிர எல்லாருமே செம்மையாக இருக்கும். செம்ம குளியல், சூப்பரான குளியல். காத்தால ஒரு அருவியில், இப்போ ஒரு அருவியில். காத்தால ஆகாய கங்கை, இப்போ வந்து நம்ம அருவி. செம்மையாக இருந்துச்சு. இந்த ஏரியா காயினால உங்களுக்கு இந்த ஸ்பாட் தெரிஞ்சிருக்கு. லிட்டரலாக ஹிடன் ஜெம் தான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம். ரோட பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சு. அதான் எனக்கும் தெரியல. தலைய ஆட்டினீங்களா? Cheers. Down.